அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுல் அக்ஸா, நீங்கள் அறியாத உண்மைகள், வரலாற்று பின்னணி, பாகம் 2. போன வீடியோவில் மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு புனிதமானதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த புனிதமான பூமி பல காலமாக ரோமானியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த இடத்தை மீட்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான போர் நடக்கும்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? உலகமே நடுங்கிய ஒரு மாவீரர், வெறும் ஒரு ஒட்டகம், ஒரு வேலையாள், இவங்களோட போய் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம அந்த புனித பூமியை மீட்டெடுத்தார். அந்த மாவீரர் தான் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குதுஸ் நகரத்தோட அந்த நிகழ்ச்சியான வெற்றி வரலாறு. கிபி 637 வருஷம் முஸ்லீம் படைகள் குதுஸ் நகரத்தை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அந்த நகரத்தோட தலைவராக இருந்தவர் சோஃப்ரானியஸ் என்கிற கிறிஸ்துவ ஃபாதரியார். முஸ்லீம் தளபதிகள் கிட்ட அவரோட நிபந்தனை போடுறாரு. எங்கள் வேதத்தில் இந்த நகரத்தை ஒருத்தர் வெற்றி கொள்வார்னு எழுதியிருக்கு. அவருடைய அடையாளம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் நகரத்தோட சாவியை தருவேன். உங்களுடைய ஹலீஃபா தலைவர் நேரில் வந்தால் மட்டும்தான் சாவியை ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தகவல் மதீனாவுக்கு போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிளம்புறாங்க. ஒரு பேரரசோட அதிபர் வரும்போது பின்னாடி 1000 படை வீரர்கள் வருவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தது எப்படி தெரியுமா? ஒரே ஒரு ஒட்டகம், கூடவே அவரோட ஒரு வேலையாள். கொஞ்சம் தூரம் நான் ஒட்டகத்தில் ஏறுறேன், நீ பிடிச்சிக்கிட்டு வா, கொஞ்சம் தூரம் நீ ஏறு, நான் பிடிச்சிக்கிட்டு வரேன்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜெருசலம் எல்லைக்கு வரும்போது முறைப்படி அந்த வேலையால் ஒட்டகத்தில் இருக்க வேண்டிய நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தோட கயிறை பிடிச்சிக்கிட்டு சேறு படிந்த ஆடையோடு வராங்க. இதை பார்த்த ரோமானியர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. ஃபாதரியார் சோப்ரானியஸ் சொன்னார், ஆமாம், எங்கள் வேதத்தில் சொன்ன அதே எளிமையான மனிதர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சாவி ஒப்படைச்சார். நகரத்துக்குள்ளே நுழைஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அங்கிருந்த மிகப்பெரிய சர்ச்சை ஃபாதரியார் சுற்றி காட்டுறாரு. அப்போது தொழுக நேரம் வருது. ஃபாதரியார் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே தொழுதுக்கோங்க அப்படின்னு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை மறுக்கிறாங்க. நான் இப்போது இங்கே தொழுதா பின்னாடி வர முஸ்லீம்கள் இது ஹலீஃபா தொழுத இடம்னு சொல்லி சர்ச்சை பள்ளிவாசலாக மாற்றிடுவாங்க. அது உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு இடையூறாக இருக்கும்னு சொல்லி வெளியில் ஒரு இடத்துல தொழுகிறாங்க. ஒரு வெற்றியாளராக இருந்தும் மற்ற மதத்தவர்களோட உரிமையை எப்படி மதிச்சாங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல இன்னைக்கு மஸ்ஜிதே உமர் கம்பீரமாக நிற்குது. பாலஸ்தீனத்தை ரோமானியர்கள் ஆட்சி செய்தப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்த இடத்த குப்பை கொட்டுற இடமா மாற்றி வச்சுருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கே போனப்ப அவங்க கண் கலங்கிட்டாங்க. உடனே தன்னுடைய மேலாடியை அங்கிருந்த குப்பைகளை அவங்களே அள்ளி ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த மற்ற சஹாபாக்களும் சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் செஞ்சாங்க. அங்கே ஒரு தற்காலிகமான பள்ளிவாசலை அவங்க அமைச்சாங்க. இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் புத்துயிர் பெற்ற தருணம். ரத்தம் சிந்தாமல் அன்பாலையும் எளிமையாலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்ச இந்த வெற்றி வரலாறு இன்றைக்கும் உலகத்துக்கே ஒரு பாடம். ஆனால் அந்த வெற்றிக்கு அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் எப்படி சிலுவை போர் வீரர்களும் சிக்கியது, அப்புறம் மாவீரர் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி அதை மீட்டாங்க, இதையெல்லாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். இந்த வரலாறு உங்களுக்கு புதுசாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.